தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சியில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புகளுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது எனி டிகிரி அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், எந்த ஒரு இன்டர்வியூ நேர்காணலெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படின்னா 19,900 ரூபா மினிமம். மேக்ஸிமம் மினிமமில் அதிகபட்சமாக ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஆரம்ப சம்பளங்கிறது 19,900 35,400 ரூபா ஆரம்ப சம்பளம். அதிகபட்சமாக சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் மூலிமாவே. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 25 ஜூன் 2024. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளும் இருக்கும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் தான் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/6/2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சி வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி கிளர்க், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/6/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024 உங்களுக்கான எக்ஸாம் வந்துடும். அது முடிச்சிங்க அப்படின்னா மற்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒரு போஸ்ட் கோட் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த போஸ்ட் கோடை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சி கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள், டிவோர்ஸ் ஆனவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஏஜ் லிமிட்டும் அன்ரிசர்வ் ஜென்ரல் ஓசி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது குரூப் சி பதவி தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. எனி டிகிரி, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, கமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள்.
கூடவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டைப் ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு உங்களுக்கு வருமானு தான் கேட்குறாங்க. மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது குரூப் சி கீழே தான் வருது. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 28 வயதினர் அப்ளை பண்ணலாம். மாத சம்பளம் 19,900 62,300 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸுக்கான சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி மற்றும் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இது எதுக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 30 வயது வரையில் ஆண் பெண் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோம். லைப்ரரி சயின்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மேலே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. SC STனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா 10 வருஷம் ஜென்ரல் கேட்டகரிக்கு, உடல் ஊனமுற்றோரில் OBC கேட்டகரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் SC ST கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் டிஃபென்ஸ் பர்சனல்ஸ், டிசேபிள்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அதாவது ஜென்ரல் கேட்டகரி OBC கேட்டகரியில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே இதில் SC ST கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 40 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், CBTன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, எதுலேருந்து நாங்கள் கேட்போம், அதில் எத்தனை கொஸ்டின் கேட்போம், அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், எத்தனை மினிட்ஸ், அதில் என்ன வெர்ஷனில் கேட்போம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் லோவர் டிவிஷன் கிளர்க் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க் இது ரெண்டுக்கும் எதுலேருந்து நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் இது முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது இந்த கிளர்க் லோவர் டிவிஷன் கிளர்க் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க் மட்டும் ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. மிச்சம் இருக்க 2 வேலைவாய்ப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா லைப்ரரி கிளர்க் மற்றும் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இது 2க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் மார்க், எத்தனை நிமிஷம், என்ன வெர்ஷனில் கேட்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் மற்றும் பாஸ்வேர்டு, அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டரே பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே கீழே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதுலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கிளர்க் வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரரில் கிடையாது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுற எலிஜிபிள். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.